ஏய் தற்செயல்னு சொல்லுவீங்க, அது கெட்ட வார்த்தை. ஏதேச்சை நடந்தது ரொம்ப அழுக்கான வார்த்தை. இதெல்லாம் மூட நம்பிக்கை, இன்னும் முட்டாள்தனமான மோசமானது. பெரிய பெரிய டாக்டர்கிட்ட லட்சக்கணக்கான செலவு பண்ணி முடியாத விஷயத்த எறும்பு மேலே மிதிக்காமல் இருந்த அந்த ஒரு டெக்னிக்கில் ஒரு திருப்பத்தில் என்னுடைய சுளுக்கு விட்டு போச்சுங்க. மைக்ரோ மேக்ரோ பற்றி நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன். மேக்ரோன்றது பெரிய விஷயங்கள், மைக்ரோன்றது குட்டி குட்டி விஷயங்கள். நம்ம வாழ்க்கையில் 1,00,000 குட்டி குட்டி விஷயங்கள் அனுபவம் இருக்கும். பெருசாக பண்ணது அனுபவங்கள் ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னா மைண்ட் அது மாதிரி செட்டில் ஆகிருக்கிறதுனால குட்டி குட்டி விஷயங்களை நடந்த சில அற்புதங்கள் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அடிக்கடி கவுன்சிலிங் வருவார். அப்படின்னா சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் இல்லை, சில விஷயங்களை பேசுவார், நான் பகிர்ந்துக்கிறவேன். அதில் 2 பேருக்கும் கருத்து பரிமாற்றம் இருக்கும். சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறவேன், சில விஷயம் அவர் தெரிஞ்சுக்கிடுவார். இப்படி போகிற விஷயங்களில், போகிற நாட்களில், அனுபவங்களில் அவர்கிட்ட ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, அவரே சொன்னார், பெரிய பெரிய விஷயங்கள் செய்கிறது ரொம்ப கஷ்டமானதுங்க, குட்டி குட்டி விஷயங்கள் செய்கிறது ஈஸியாக இருக்கும். நான் இந்த கடைசி காலகட்டங்களில் கொஞ்சம் நிகழ்காலத்தில் வாழ்ந்து முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டி விஷயங்கள் செய்கிறதுல நிறைய பலனடைஞ்சிருக்கேன். அது ரொம்ப நல்லா இருக்குது, வாழ்க்கையில் ரொம்ப இனிப்பாக இருக்குது, ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஒரு விஷயம் சொல்லுங்களேன்னு சொன்னேன். அப்போ அவர் 68வது வயசில் வலது பக்க காலுக்கு மேலே, அதாவது முழங்காலுக்கு மேலே ஒரு சின்ன சுளுக்கு மாதிரி, நேகிங் பெயின் சொல்லுவாங்க. பெருசாக பம்பு இல்லை, ஆனால் காலை தூக்கும் போது, காலை வைக்கும்போது, மூவ்மெண்ட் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் வலி இருக்கும். போகாத டாக்டரு, பார்க்காத வைத்தியங்கள் எல்லாம் பண்ணிட்டாரு. இந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி கடைசியில் சொல்லிட்டான், சார் எங்களுக்கு புரியலை, நீங்கள் தான் வலி இருக்குன்னு சொல்கிறீங்க, வலிக்கு எந்த விதமானதுன்னு தெரியலன்னு சொல்லி விட்டாங்க. இவருக்கு ப்ரேயர் மேலே நம்ம நம்பிக்கை இருக்குது. ப்ரேயர் பண்ணுறாரு, குறைஞ்சா குறையட்டும், இல்லைன்னா இது எனக்கு என்னை அடிக்கடி ஞாபகப்படுத்துகிற ஒரு பதிவாக இருக்கட்டுமே, பரவாயில்லை, அப்போ நான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கணும்னு சொல்லி டெய்லி வாக்கிங்லாம் போவாருங்க. வாக்கிங் போகிறாரு. ஒரு நாள் வாக்கிங் போகும்போது வலிச்சாலும் டாலரபிள் பெயின் மேனேஜ் பண்ணி வாக்கிங் போய்ட்டு வருவார். அன்னைக்குன்னு பார்த்து வாக்கிங் போகிற இடத்துல ஒரு காலனி ஆஃப் ஆண்ட் அப்படின்னா எறும்பு தன்னுடைய அப்படியே வரிசையாக போய்கிட்டு இருக்குங்க. இவர் நடந்து காலை வைக்கணும். அந்த காலை வைக்கும்போது எறும்பு மேலே படாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தூரமாக காலை வைக்கிறாரு. வைக்க போகிற சமயத்தில் தான் ஒரு எறும்பு ஓடி வருது உள்ள, டக்குன்னு காலை திருப்புறாரு அந்த பக்கம். திருப்பி அந்த எறும்பை எப்படி காப்பாற்றிட்டாருங்க. காப்பாற்றிட்டு எறும்பு மேலே மிதிக்காமல் அப்படியே திரும்பி வீட்டுக்கு வராரு. இப்போ ஷூ அவுக்கும்போது காலை தூக்குனா வலிக்கும், காலை தூக்குறாரு, வலி இல்லை. அவருக்கா என்னது இது, வலி இல்லையே. அப்புறம் திருப்பி உட்காந்து எந்திரிக்கிறாரு, திரும்புகிறாரு, வலியே இல்லை. இதை என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய அனுபவத்தில் இயற்கையோடு ஒத்து எல்லா உயிரினங்களுக்கும் வாழ்க்கை அமைகிறதுக்கு, வாழ்கிறதுக்கு அருகதை இருக்கிறது போல அந்த உயிரை நான் காப்பாற்றணும்னு என்ற எண்ணத்தினாலேயோ, அல்லது இத்தனை நாள் பட்டது போதும்டா மகனே, நீ எல்லா ஜீவராசிகளையும் அணுகுமுறையை பார்க்குறது, எல்லா ஜீவராசிகளையும் காதலிக்கிறது, அன்பு காட்டுறது இயற்கையாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லியோ என்னன்னு தெரியாதுங்க. பெரிய பெரிய டாக்டர்கிட்ட லட்சக்கணக்கான செலவு பண்ணி முடியாத விஷயத்த எறும்பு மேலே மிதிக்காமல் இருந்த அந்த ஒரு டெக்னிக்கில் ஒரு திருப்பத்தில் என்னுடைய சுளுக்கு விட்டு போச்சுங்க. இதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏய் தற்செயல்னு சொல்லுவீங்க, அது கெட்ட வார்த்தை. ஏதேச்சை நடந்தது ரொம்ப அழுக்கான வார்த்தை. இதெல்லாம் மூட நம்பிக்கை, இன்னும் முட்டாள்தனமான மோசமானது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் சுபாஷ்னு சொன்னார். நான் சொன்னேன்னா என்னையும் இதுன்னு சொல்லுவீங்க, மொட்டை போயான்னுவீங்க. அந்த ஆள் பேரும் சொல்லலை. அவர் அனுபவத்து மூலம் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நீ ரெடியாக இருந்து இந்த சமுதாயத்தில் இருக்க எல்லா உயிரினங்களுக்கும், மரம், செடி, கொடு, புழு, பூச்சி எதுவாக இருந்தாலும் அவைகளுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பித்தேன்னா, உன்னை கேட்காமலே பரிசுகளை அள்ளி கொடுக்கறதுக்கு இயற்கை தாய் ரெடியாக இருக்கிறா. நீ ரெடியா? அது முக்கியம். நான் ரெடி. நம்ம ரெடி ஆகாமேன்னு சொல்லுமே, ட்ரை பண்ணி பார்ப்போமே. அப்போ என்ன சொல்லுவீங்க? சுளுக்கு போகணும்னா எறும்பை மிதிக்காருன்னு சொல்லுவீங்களா? அதே முடிவு அது இல்லை. நீங்கள் செய்ய ஆரம்பித்தீங்கன்னா உங்களை அறியாமலே சில புரியாத புதிர்கள் புரியும், அற்புதங்கள் நிகழும். நிகழ்ந்துக்கிட்டு இருக்க ஆள் பகிர்ந்துக்கிட்டேன். கேட்குறதும் எடுத்துக்கிறதும் சரி தவறுன்னு சொல்கிறது உங்களுடைய அனுபவமாக இருக்கட்டும் சொல்லிட்டு, நீங்களும் உங்களை சேர்ந்த எல்லாரும் நல்வாழ்வு வாழணும்னு வேண்டிக்கிட்டு, வணக்கம். எல்லாமும் நீயே, எல்லோரும் நீயே. நல்ல விஷயங்களை பகிர்வது ஒரு தர்மம். பகிருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்.